மிக குறுகிய காலம். சாதாரணமாக ஒரு புள்ள 3 ஆண்டுகள் படித்ததை, ஓயில் எழுதக்கூடிய ஒரு புள்ள 3 ஆண்டுகள் படித்ததை அது ஒரு 3 மணித்தியாலத்தில் ஒப்புவிக்க வேண்டி வரும். இதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனித வாழ்க்கையை பொறுத்தளவில் ரொம்ப எங்களுக்கு 60-70 ஆண்டுகளாக இருந்தாலும் அது ஒரு ரொம்ப குறுகிய ஒரு காலப்பகுதி. மறுமைக்கு போனதுக்கு பிறகு, மறுமை நாள் உதயமானதுக்கு பிறகு எவ்வளோ நாள் வாழ்ந்தீங்க? கம் லபிஸ்தும் யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் ஒரு சின்ன பொழுது என்று சொல்லுகிற அளவுக்கு மிகவும் ஒரு குறுகிய ஒரு காலத்தை நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே ஜன்னாவை அடைவது நம்முடைய நோக்கம். ஜன்னாவுக்குரிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். அப்போ ஜன்னாவை அடைய வேண்டுமாக இருந்தால் என்ன தேவை? சாதாரணமாக நீங்கள் ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் பார்ப்பீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, என் இடத்துல உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு என்ன தகம் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிற நேரத்தில் கூட அவர்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, என்ன வேலை பண்ணிருக்கிறீங்க, என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இதை மாதிரி ஜன்னாவுக்கு போவதற்கு என்ன தேவை? ஒருவர் இங்கே வைத்தியர் ஆகிட்டார், இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஜன்னாவுக்கு போகலாமா? ஒரு ஆள் இன்ஜினியர் ஆகிட்டார், இதை வச்சு ஜன்னாவுக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. நான் யாரெல்லாம் நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் யாரெல்லாம் இந்த போய் சர்டிஃபிகேட்லாம் இருக்குதுன்னு காட்டினா அதுக்கு ஜன்னாவுக்கு போக முடியாது. பணம் கட்டி அங்கே புக் பண்ணலாமான்னா இங்கே நிறைய பணத்தை சம்பாதித்து ஆல்ரெடி பணத்தை சொல்லி யாரெல்லாம் நான் ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணிட்டேன், எனக்கு ஜன்னாவில் இந்த பகுதி வேணும் யாரெல்லாம் நான் புக் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். சில பேர் லஞ்சம் கொடுத்து சில வேலை செய்வாங்க. யாருக்கு செய்ய முடியாத நான் செஞ்சு தர்றேன்ட்டு லஞ்சத்தை லட்சமாக கோடியாக கொட்டி செய்ய முடியாத வேலைகள்லாம் ரொம்ப சிம்பிளாக பணத்தை வைத்து செய்து முடித்து விடுவார்கள். அந்த லஞ்சத்தை கட்டி ஜன்னாவுக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா இயலாது. அப்போ ஜன்னாவுக்கு போகிறதுக்கு இந்த உலகத்தில் வாழ படிக்கணும். கட்டாயமாக படிப்பு முக்கியம் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனால் அதே கல்வி தகமையை வைத்து ஜன்னாவுக்கு போக முடியாது. ஒரு மௌலவி சொல்கிறாரு, யா அல்லாஹ் நான் 7 வருஷம் ஓதினேன், சர்டிஃபிகேட் இருக்குது, என்ன ஜன்னாவுக்கு அனுப்பலாமாண்டா அதெல்லாம் வெளியிட ஆகாது. அதெல்லாம் துனியாவுக்கு. ஜன்னாவுக்கு போவதற்கு நீங்கள் எதை படித்தியால நான் ஹாஃபில் யாரெல்லாம் இஃபுல் முடிச்சிருக்கிறேன், குர்ஆன்லாம் நான் முழுக்க முடிச்சிட்டேன் யாரெல்லாம்னா அதை வைத்து ஜன்னாவுக்கு போக முடியுமான்னு கேட்டால் கூட அதுக்கு நிறைய கண்டிஷன் இருக்குது. அதை முடிச்சதுக்கெல்லாம் ஜன்னா கிடைக்காது. நிறைய கண்டிஷன். குர்ஆனிய வாழ்க்கை வாழணும். அப்படி வாழ்ந்தால்தான் ஜன்னாவுக்கு போகலாமே தவிர இதை படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் முடிச்சிருக்கிறேன், இத்தனை ஹதீஸ் இது பண்ணியிருக்கிறேன்னு சொன்னதுக்கு ஜன்னாவுக்கு போக முடியாது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, எதனால தான் ஜன்னாவுக்கு போகலாம், எப்படி ஜன்னாவுக்கு போகலாம்னா முழு குர்ஆனையும் சார்புழிஞ்சு பார்த்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 2-3 குவாலிஃபிகேஷன்ஸ் தான் கேட்குறான், பெருசாலாம் இல்லை. ஆனால் அது ரொம்ப அடைவதற்கு கடினமான ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை முழுக்க ட்ரெயின் பண்ணி தான் அந்த குவாலிஃபைட் ஆகலாம். அப்படி என்ன அல்லாஹ் கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் கேட்குறான், அம் ஹசிபுத்தும் அம் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போகலாம்னு நினைக்கிறீங்களா? சும்மா இலகுவில போய் போட்ட உடனே கதவை திறந்துருவாங்களா, ஜன்னாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருவாங்களோ, அவ்வளோ லேசாக ஜன்னாவுக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா? அம் ஹசிபுத்தும் அம் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅலமில்லா உள்ளதீன ஜாஹது மின்கும் வ யஅலம ஸாபிரீன். உங்களில் தியாகிகள் யார் என்று அல்லாஹ் பார்க்காம, அல்லாஹ் அறியாம, உங்களில் அதாவது பொறுமையாளர்கள் யார் என்று அல்லாஹ் அறியாம ஜன்னாவுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறீங்களான்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்குறான். அப்போ 2 விஷயம் இதில் வருவது, தியாகம், பொறுமை. நம்ம தியாகத்தை பற்றி இன்னைக்கு பேசல. உங்கள் பொறுமையாளர்கள் யார் என்று அறியாமல் ஜன்னாக்குள்ள நுழையலாமான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ இந்த பொறுமை என்பது திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சாப்டர். நம்ம பொறுமை நினைக்கிறோம், கோபப்படுற ஒரு ஆளுக்கு பொறுமையாக இருக்கின்றோம். இந்த பொறுமையை தான் திருக்குர்ஆன் சொல்லுதண்டா அது ஒரு 5%. 95% திருக்குர்ஆன் ஒரு பொறுமையை பற்றி பேசுது. அந்த பொறுமையாளர்கள் யார் என்று கேட்டால் எல்லா குவாலிஃபிகேஷனும், ஒரு இன்ஜினியரை விட, ஒரு சயின்டிஸ்டை விட, ஒரு லோயரை விட, ஒரு பெரும் பதவி உள்ளவரை விட, ஒரு ஜனாதிபதியை விட, ஒரு அதிகாரம் படைத்தரை விட, உலகத்திலே நம்பவன் பணக்காரரை விட ரொம்ப ரொம்ப பொறுமதியானவரான். அதனால அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் மாஷாபிரின், நான் லோயரோட இல்லை, நான் டாக்டரோட இல்லை, நான் இன்ஜினியரோட இல்லை. அதுக்காக நீ இன்ஜினியரோட இல்லைன்னா நீ குவாலிஃபிகேஷன் எடுத்த உடனே நான் இல்லை, நான்லாம் உலகத்தில் ஜோ பைடனோட நான் இருக்கிறேன், நான் தான் நம்பவன் ஜனாதிபதி. ஜனாதிபதிமார்களுக்கெல்லாம் ஜனாதிபதியான ஜோ பைடனோட இல்லை.
பொறுமையாளரோட நான் இருக்கிறேன் என்கிறான்ல. அப்ப எவ்வளவு பெரிய குவாலிஃபிகேஷனா இருக்கும். ரப்புல் ஆலமீன் அவரோடு இருக்கிறானா. சாதாரணமா ஜோ பைடன் போன் போட்டு சொல்றான், எங்க போனாலும் உங்களோட நான் நிக்கிறேன், எந்த பிரச்சனை தான் நான் பார்க்கறேன் தான் இஸ்ரேலுக்கு சொல்றான். இஸ்ரேலுக்கு என்ன சொல்ற, நாங்க பார்க்கிறோம் நீ ஃபைட் பண்ணு என்று சொல்ற மாதிரி ஜோ பைடன் உங்களுக்கு கால் போட்டு சொன்னால் எப்படி இருக்கும்? பணத்தை பத்தி கவலைப்படவே தேவையில்லையே, வீட்டோ பவர் வச்சிருக்கிறானே, எதுவும் பண்ணலாமே. ரப்புல் ஆலமீன் யாரோட நிக்கிறானா? இன்னல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமையாளரோட நிக்கிறான்டா. அது எப்படிப்பட்ட ஒரு குவாலிஃபிகேஷனா இருக்கும். அதுக்கு ஜன்னாவுடைய வாயில் தரப்படுகிறது, அதுக்கு அல்லாஹ் அவனோட பக்கத்தில் நிற்கிறான்டா. இதைத்தான் ரப்பு சோதிக்கிறான் என்று சொல்லுகிறான்டா. இதைத்தான் நீங்கள் சூரத்துல் பக்கராவிலிருந்து ஃபாத்தியாவிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பொறுமை என்றால் என்ன என்ற பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படித்து தருகிறான். இதை படிக்கணும். அது படிக்காம எப்படி ஜன்னாவுக்கு போறது? இதை போய் காட்டலாம். யாரெல்லாம் நான் பொறுமையாளர் யாரெல்லாம் காட்டினா ஜன்னா வாயில் தரப்படுமா? அப்போ பொறுமையாளர் என்ன பொறுமையாளர்? யாரெல்லாம் நான் ஒருத்தருக்கு ஏசி இல்லை, திட்டி இல்லை, இதை மட்டும்தான் இஸ்லாம் பொறுமை என்று சொல்லுதா? இல்லை, அது ஒரு பெரிய பாடம். திருக்குர்ஆன் சொல்லுது, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ. அல்லாஹ் சொல்றான் உங்களை சோதிப்பேன்றான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தை தருவோம், கொஞ்சோண்டு பயத்தை தந்து உங்களை பிடிச்சி ஆட்டுவோன்றான்ல. பயம் என்பது இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு எதையும் தாங்கலாம். கவலை பெருசா பயம் பெருசான்னு கேட்டீங்கன்னா உளவியலாளர்கள் பயத்தை தான் சொல்லுவாங்க. புள்ள ஐசியூல இப்ப வர்றதுக்கு பயம், புள்ள மவுத் ஆயிட்டு இப்ப வர்றது கவலை. எது பயம்னா இந்த சாவுக்கும் வாழ்வுக்கும் இடையில நிற்பாங்க பாருங்க, அந்த நேரத்தில் விறுவிறுத்து போடும். இப்படியெல்லாம் சாப்பாடு ஒன்றும் வராது, தொண்டை தண்ணி வத்தி போயிடும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஐசியூல வாப்ப இருக்கிறாரு, இங்க நடப்போம் அங்க நடப்போம். இதுதான் பயம். ஒன்று நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கை கால் சீவனெல்லாம் போயிடும். அது நடந்து முடிஞ்சிட்டு இப்போ எக்ஸெப்ட் பண்ணி ஆகணும், அது ஒரு கொஞ்ச நேரத்தில் திரும்ப அவன் நோமலாக வந்துடுவான். ஆனால் பயம் என்பது அவனை ஆட்டி படைச்சிட்டே நிற்கும், உள்ளுக்குள்ள அவனை கொல்லும், சைலண்ட் கில்லராக நிற்கும். அப்போ அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பூமிக்கு இறங்கின உடனே இந்த பூமியில் நீங்கள் நினைச்ச மாதிரி வாழலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்கிறான், ஆஹா இந்த மண்ணில் அது செய்ய இயலாது. ஜன்னாவை பற்றி அல்லாஹ் சொல்ற நேரத்தில் சொல்றான், நீங்க விரும்பியது அங்க இருக்கின்றான். அதாவது துனியாவை சொல்ல போக்கல, நீங்க விரும்பினது இங்க இல்லையா. ஜன்னாவுல அல்லாஹ் சொல்ற நேரத்தில் சொல்றான், நீங்க என்ன விரும்புறீங்க அது அங்க கிடைக்கும். இங்க நீங்க இடுப்பு வலி விரும்புவீங்களா, மூட்டு வலி விரும்புவீங்களா, ஹார்ட் அட்டாக் வர்றது விரும்புவீங்களா, கிட்னி ஃபெயில் ஆகிறது விரும்புவீங்களா, பொருளாதாரத்தை இடிஞ்சு உழுறது விரும்புவீங்களா, உங்க கண்ணு முன்னாடி உங்க குடும்ப உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போற நேரம் நீங்க விரும்புவீங்களா? அதெல்லாம் விரும்ப மாட்டீங்க. அங்க விரும்புறது இருக்குதான், இங்க அப்படி இல்லையா. அப்ப எதுக்கு யார இங்க அனுப்பினோம்டா சூரத்துல் பக்ரா சொல்லுது, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், உங்களை சோதிக்க அனுப்பியிருக்கிறோம். இங்க யாருக்கும் பிரச்சனை வராதுன்னா ராங் அட்ரஸுக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இங்க இந்த அட்ரஸ் எப்படி தெரியுமா? இங்க அழணும், இங்க சிரிப்பு வரும், அழுகையும் வரும், கவலையும் வரும், பயமும் வரும், நிம்மதியும் வரும். முழு நிம்மதி பெறணும்டா உங்களுக்கு இடுப்பு வலியும் வராது, நெஞ்சு வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த நோயும் இல்லை, லொஸ்டும் இல்லை, யாரும் மௌத்தாக மாட்டாங்கன்னா அது இன்பகரமான ஜன்னா. அது ஜன்னாவில் தான் ரப்புல் ஆலமீன் அதை வாக்கு தருகிறார். அந்த ஜன்னாவுடைய வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் அப்படி இல்லையா. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இங்க இறங்கிட்டீங்கடா அவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்ச நாள்ல பயம் கொண்டு வரும். அது இந்த பயம் உங்களை ஆட்டும். ஆட்டு நேரம் என்ன பண்ணணும்? அந்த பயம் மட்டுமா வரும், கொஞ்ச நாளைக்கு ஒரு பயத்தை தரும். வாழ்க்கை பூரா பயம் தர மாட்டோம், அப்புறம் பயம் எடுத்துருவோம். கொஞ்ச நாளைக்கு பசியை தருவோம். இன்றைக்கு உள்ளவங்க சாப்பாடு இருக்கு, சாப்பிட முடியாது, உள்ளுக்குள்ள நோய் பிரச்சனை. அந்த காலத்தில் பணம் இல்லை, அதாவது சாப்பாடு எடுப்பதற்கு அவர்களுக்கு வசதி இல்லை. இன்றைக்கு வசதி பெருகி இருந்தாலும் சாப்பிட முடியாத ஒரு வறுமை. இந்த மாதிரி வறுமையில் அல்லாஹ் சோதிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் பசியில சோதிப்போன்றான்ல. அம்பால், அதாவது சொத்து செல்வங்களை நிறைய தந்து கட்டம் கட்டமா பறிப்பு பண்றான். இப்படி எடுத்து 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 அந்த வாகனத்தில் போறவரை நடந்து போக வைக்கிற அளவுக்கு ஆக்குவோம். வனக்ஷிமினல் அம்பால் வல் அன்ஃபுஸ், நிறைய குழந்தைகளும் பிள்ளைகளும் எல்லாம் தருவோம். தந்தா குடும்பம் பெருசா இருக்கும். ஒருத்தரா கலெக்டுவோம் பண்றான்ல, இப்படி ஒருத்தரா குறைப்போம். 10 வைங்க, இப்போ 9,000. போன பெருநாளைக்கு 4 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டீங்க,
3 பேர் ஆயிடுச்சு. ஒருத்தரை கொண்டு போய் கபரில் அடக்கியாச்சு. உனக்கு மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத், கனிவர்க்கங்கள்னா நிறைய உங்களுக்கு தந்திருக்கிறோம் சாப்பிட்றதுக்கெல்லாம். அந்த பிஸ்னஸ் இடங்களை இப்போ அவைகளை எல்லாம் குறைப்போம். இந்த சொல்லி போட்டு எல்லாம் சொல்கிறான், நபி அவங்களுக்கு போய் வாழ்த்து செய்தி சொல்லுங்க. யாருக்கு? எப்போ வீட்டில் ஜனாசாவில் உள்ளவனுக்கு வாழ்த்து சொல்லலாமா? அவன் ஜனாசான்னு இப்படி வச்சிருப்பான். 10 கோடி உள்ளவன 5 கோடி அப்படி காலியாச்சு, அல்லது 9 கோடியும் காலி. அவனுக்கு போய் என்ன வாழ்த்து சொல்வது? ஓ கையை பிடிச்சி கொடுக்கிறதா? வந்தவனை திட்ட மாட்டான். அல்லாஹ் சொல்றான், அவன்கிட்ட போங்க. ஓ பஷிரி சாபிரின், அந்த பொறுமையாளர்கிட்ட போய் என் நன்மாராயத்தை சொல்லுங்க, என் வாழ்த்து சொல்லிட்டு வாங்க. என்ன சொல்லணுமா? இது எல்லாம் இழந்து இருக்கிற நேரம், இதெல்லாம் நடக்கும் அவனுக்கு தெரியும். இது நடந்து தான் தீரும்னு தெரியும். இந்த உலகத்தில் என்றைக்கும் நான் இருக்கிற இந்த செழிப்பில் நிற்க மாட்டேன்னு தெரியும். இந்த உலகத்தில் இந்த பிரச்சனைகள் வரும் என்று தெரியும். ரப்பு சொல்லியிருக்கிறான்னு தெரியும். அவைகள் நடக்கிற நேரமெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே என்று ஒரு பொறுமையா நின்று இன்னா லில்லாஹி, நான் அல்லாஹ்வுக்கு சொந்தம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம், வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த சொல்லி பொறுமையா நிற்பாங்க. நாங்களே அல்லாஹ்வுக்கு சொந்தம், எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும், தருவான் எடுப்பான், எடுக்கிற உரிமை அவன் இருக்குது என்று தன் மனதை சொல்லிக் கொள்றாங்களே, இவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற பேர் பொறுமையாளர். பொறுமை என்றா கோபம் வர்ற நேரம் அதாவது அடக்கிறதுக்கு மட்டும் இஸ்லாம் பொறுமை என்று சொல்லல. வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாங்கி பிடித்து ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்தில் எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். என்ன பொறுமையை படிச்சு தர்றான்? மூமின் நாங்கள் தொழுந்துட்டோம், நோன்பு பிடிச்சிட்டோம், எங்களுக்கு எதுவும் நடக்காது இல்லை, எல்லாம் நடக்கும், அல்லாஹ்வோட உதவியும் வரும், அடுத்த நிமிஷமே வராது. பொறுத்து நில்லுங்க. அதாவது அல்லாஹ் கேட்கிறான், அதுக்கு முன்னாடி உள்ளவர்களை பிடிச்சி கட்டுமையா பிடிச்சி ஆட்டு வைக்கிறான். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மாவு, நபிமார்களும் ஈமான் கொண்டவர்களும் மத்தா நஸ்ருல்லாஹ், எப்போ அல்லாஹ்வோட உதவி வரும் என்று கேட்கிற நேரம், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப நெருக்கமா இருக்கின்றான். உதவி பக்கத்தில் நிற்குது, உதவி வந்து சேரும். நீங்க நினைக்கிற மாதிரி 5 நிமிஷத்துல செய்யறதுக்கு அவன் அடிமை இல்லை, அவன் எஜமான். அவன் 10 வருஷத்துக்கு பிறகு உதவி செய்வான், 50 வருஷத்துக்கு பிறகு உதவி செய்வான். உதவி வரும் என்று நம்பிக்கையில நில்லுங்க. எல்லா நாளும் இப்படி இருக்காது, ஒரு நாள் நமக்கு எல்லாம் நலவா நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் என்று தனக்குள்ளேயே அந்த பொறுமையை சொல்லிக் கொள்றாங்களே, அந்த பொறுமையை சொல்லிக் கொள்கிற நேரம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அந்த பொறுமையாளரோட நான் நிற்கிறேன்றான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாம் சொல்லி தருகிற கொள்கை என்னன்னா, ஜன்னாவுக்கு போக பொறுமை வேணும். இதை ஒன்றை வச்சுதான் இதை மாதிரி 2-3 விஷயம் இருக்குது. இன்றைக்கு நம்ம பொறுமை தானே பார்க்குறோம். பொறுமையை காட்டி தான் ஜன்னாவுக்கு போகலாம்டா 100%. இந்த உலகத்தில் உள்ள முதல் குடிமகன்ல இருந்து லாஸ்டா உள்ள ஒரு ஆள் வரைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் என்பது நமக்கு தெரியுது. ஜோ பைடன் போய் கேட்டீங்கன்னா அவருக்கு என்ன பிரச்சனை? இந்த அடுத்த தேர்தலில் நிற்க மாட்டான். அவரால் நிற்கலாம், அமெரிக்காவுடைய ஜனாதிபதியால இந்த தடவை தேர்தலில் நிற்கலாம். 2 வாய்ப்பு இருக்குது, 1 முடிச்சிட்டாரு. ஆனால் அவரே என்ன பண்ணிட்டாரு? கடிதம் கொடுத்துட்டார் பார்ட்டிக்கு, நான் நிற்க மாட்டேன், அடுத்த தடவை எங்கள் கட்சியில் இந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கோங்க, என்னால் நிற்க முடியாது. ஏனென்றால் வயசு வருவதா போகுதா, முதுமை அடைகிற நேரம் உலகத்துள்ள அதிபயங்க அந்த பலத்தை சுமக்க கல்வியில் ஆசை இருந்தாலும் உடம்பு இடம் தராது. எப்போ உலகத்தில் எல்லா மாதிரி அவனுக்கு தான் தேடும். ஆக பவர்ஃபுல் எனர்ஜி பூஸ்டர் அது இது எல்லாத்தையும் கொடுங்களேன், எல்லாம் இன்ஜெக்ஷன் அடிங்களேன். அந்த சோர்வை மூளையை மங்க செஞ்சிடும், மறந்து போயிடும், மறதி உருவாகும். நான் சொன்னான்னு கேட்கிற மாதிரி உண்டாகும், ஒன்று சொல்லி உண்டாயிரும், எல்லாம் போயிடும். அந்த பலகீன நேரம் எனக்கு இதுக்கு மேல இந்த ஜனாதிபதியில் இருக்க முடியாது என்கிற ஒரு நிலைமை வரும். பிரஷரை தாங்க முடியாம வரும். ஜெயலலிதா, அதாவது இந்தியாவுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதாவுக்கு அவ்வளவு பணம் என்று சொத்து குவிப்பு வழக்கே போட்டாங்க. ஆனால் ஜெயலலிதாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து மருத்துவர் கொண்டு வந்தார்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண. பிரச்சனை நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அந்த பெரிய பொசிஷனுக்கு போய் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பணத்தொகையை சம்பாதித்த ஒருவருக்கு நோய் வர முன்னாடி மருந்து அடிச்சிடணும், வரக்கூடாது. எல்லாத்துக்கும் அதுக்கு முன்னாடி மருந்து போட்டு நிற்கணும். ஸ்மார்ட்டாக நிற்கணும்டா பரவாயில்ல.
ரப்புல் ஆலமீன் பணக்காரன் ஏழை என்று வித்தியாசம் இல்லாமல் இந்த நோயையும் முதுமையையும் வறுமை கஷ்டத்தை எல்லாத்தையும் கொடுப்பான். அது ஜனாதிபதியை விட்டு வைக்காது. அதனால உங்களுக்கு தெரியும் ஸ்டீவ் ஜாப்ஸ், அதாவது நீங்க கையில வச்சிருக்கிற ஆப்பிள் போன், இது இப்போ உலகத்தில் வந்து அதிகமான ஷேரை பிடிச்சிட்டு நிற்குது. எல்லாருடைய கையில் ஸ்மார்ட் போன் என்று சொல்ற அந்த கருவி, ஸ்மார்ட் போன் என்பதை ஆப்பிள் உருவாக்குது. ஆப்பிள் கம்பெனியோட நிறுவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் 2011 சாகுற நேரம் 56 வயசு. ஒரு ஏழை பிச்சைக்காரன் பேமெண்ட்ல உள்ளவன் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு போறாங்க, 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு போறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு 56 தாண்ட முடியல. என்னப்பா கேன்சர்? கேன்சர் அண்டைக்கா வந்துச்சு? 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த கேன்சர். அதற்காக வேண்டி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறார். அவர்கிட்ட உள்ள பணம், விட்டு போகிற நேரம் உள்ள பணம் 38,000 பில்லியன் ருபீஸ். ஸ்ரீலங்காவுடைய பணத்துக்கு கன்வெர்ட் பண்ணின எல்கேஆருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா 38,000 பில்லியனா. நம்ம நாட்டு பட்ஜெட் முக்கி ஒரு 3,000 பில்லியன் டு 4,000 பில்லியன் தான். அந்த டைம்ல 2,500 தான். 2,500 3,500 தான். 2 கோடி 10 லட்சம் மக்களுக்கு போடுற பட்ஜெட் இவ்வளவுதான் பட்ஜெட். அவன் பணத்துல நம்ம நாட்டில் பேசுற இந்த ஆண்டு வரைக்கும் பட்ஜெட் போடலாம். 10-12 ஆண்டுகளுக்கு பட்ஜெட் போடுற அளவுக்கு பெருமதியான பணத்தை விட்டு சென்றவன். 56 வயசு. உலகத்தில் அது ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆகிட்டு வர்ற டைம். ஆப்பிள் ஸ்மார்ட் போன், ஆப்பிள் போன் உலகத்தில் வந்து ஒரு பெரிய இடம் வகிக்கிற நேரம். அவன் கேன்சருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தலாம். உலகத்தில் ஆகப்பெரிய கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் விலைக்கு வாங்கலாம். வீட்டில் உட்கார்ந்து வீடையே அவனுக்கு ஹாஸ்பிட்டலாக மாற்றலாம். அவ்வளோ பெரும் பணம். ஆனால் மலக்குள் மௌத்த ஒரு நிமிடத்தை தாமதப்படுத்தல, வந்தா எடுத்துட்டு போயிடுவாரு. அது ஏழைக்கு. அதே பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஒரு ஏழையை போய் பாருங்க, அவருக்கு வீடு இருக்காது, பேமெண்ட்ல தூங்குவாரு. உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேளுங்க, 70. எனக்கு வயசு ஞாபகம் இல்லாட்டி மூத்த பார்த்து சொல்ல இவருக்கு ஒரு 80 இருக்குமெண்டுவாரு. பட் இவர் வாழ்றாரு 150 ரூபா மருந்து எடுத்து இருக்க மாட்டான். வெயில்ல காஞ்சி மழையில நனைஞ்சு இவருக்குள்ள கொரோனாவும் காணும் ஒன்றும் காணும். அவர் வாழுகிற நேரம் ஹைஜெனிக். தண்ணி எடுத்தாலும் ஹைஜெனிக், அதுல எதுவும் வரக்கூடாது. ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் ஹைஜெனிக் இருக்கணும், வெஜிடபிள் எடுத்தாலும் ஹைஜெனிக் இருக்கணும். அப்படித்தான் பணக்காரர்களுடைய வாழ்க்கை. அவ்வளோ பெரிய பணக்காரர்கள். அந்த ஹைஜெனிக்கை சாப்பிட்டு எப்படி கேன்சர் வரும்? எப்படி இந்த பிரச்சனை வரும்? அவ்வளோ இதான் நின்றால ரப்புல் இஸ்ஸத் பிரச்சனைகளை எல்லாத்தையும் தூவி விட்டுருக்கிறான். உங்களுக்கு ஒரு விதமா வரும், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு விதமா வரும், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு விதமா வரும். பிரச்சனை ஓயாது. இதான் இஸ்லாமிய கொள்கை. பிரச்சனை ஓயாது. சில பேர் நினைக்கிறாங்கன்னா அல்லாஹ்வை நெருங்கிட்டோம்னா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறாங்க. அல்லாஹ்வை நெருங்கினா பிரச்சனை கூடும். அதான் அடுத்த கன்செப்ட். அல்லாஹ்வை நெருங்கிட்டோம்னா பிரச்சனை கூடிடும். எப்படி அல்லாஹ் சொல்றான்? அஷத்து பலா, மக்கள் அதிகமாக சோதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டா நபிமார்கள் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல் வந்தாலும் எங்களுக்கு தான் கூடன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லல, நாங்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, எங்களுக்கு தான் பிரச்சனை கம்மியாண்டு. உங்களுக்கு ஒரு 7 புள்ள, நீங்க மௌத்தாக முன்னாடி ஒவ்வொரு புள்ளையா ஒவ்வொரு காலத்தில் மௌத்தாகிற நேரம் கபூரில் போய் அடக்கிட்டு நீங்க வந்து உங்க கல்வி வெறுமையாகும். என்ன வாழ்க்கை இது? சிரிக்கவும் இயலாமல் போயிடும். ரசூலுல்லாஹ் 6 பிள்ளைகளை அடக்கினார்கள். வாழ்க்கையில் அவர்களுக்கு வராத பிரச்சனை நீங்க எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன பிரச்சனை? மான மரியாதையோடு நின்றவர் ஒத்த உடுப்போட ஊரை விட்டு கெட் அவுட் வெளியேற்றப்பட்டார். வெளியே போண்டார்கள். கொலை செய்வதற்காக வேண்டி திட்டம் திட்டி 10,000 பேர் வரைக்கும் படை திரட்டினார்கள். அவருடைய தலை வேணும் என்றார்கள். இவ்வளவு பெரிய எதிர்ப்போடு இருந்தாங்க. உங்களை வெளியே சுத்தி வெளியே போனா வெட்டுவோன்னு நின்றா நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நேரத்தில் பிரஷர் ஏறிடும். வெளியில எவனாவது கண்டா பெரும்பாலான மக்கத்து குறைஷிகள் 4,000 பேர், மற்ற அரபுகள் 6,000 பேர் சரியா மதீனாவை ரவுண்ட் அப் பண்ணி மதீனாக்குள்ள புகுந்து அவரை வெட்டி எடுத்துட்டு போவாங்க. எங்களுக்கு உங்களோட பிரச்சனை இல்லை, உங்க தோட்டம் தூரங்களை பறிக்க வரல, முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாரு உங்க ஊருக்குள்ள, அவர் தான் வேணும். அவரை போய் உங்க தலையை வெட்டிட்டு போவோம் இல்ல உயிரோட பிடிச்சிட்டு போவோம்னு கேட்டாங்க. அப்ப ரோட்ல இறங்கினா கொல்லுவோன்னு ஒருத்தன் கண்ணை வச்சுட்டு இருந்தா நிம்மதியை இருக்கலுமா? பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். அப்ப நைட்டுக்கு தூக்கம் போவோமா? வீட்டில் உள்ள மனைவி மக்கள் நிம்மதி இருப்பாங்களா? உங்களை சாகடிச்சிடுவாங்கடா. பெருமானருக்கு அந்த பிரச்சனை. மானத்தை வாங்கினார்கள், மரியாதையை தூக்கி மிதித்தார்கள், பணத்தை அபகரித்தார்கள். அவ்வளவு பெரிய செல்வந்தராங்க ரசூலுல்லாஹ். ஹதீஜா அம்மா முடிச்ச உடனே உடுத்த உடுப்போட வெளியேறினாங்க.
சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. ஊருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முடியுமா?